அதிமுகவின் உண்மையான பலத்தை தமிழகத்திற்கு மீண்டும் நிரூபித்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஏஐஏடிஎம்கேவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக தனது மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் எழுச்சி பயணம் யாத்திரையின் மூலம் ஒரு சிறப்பான அரசியல் சாதனையை படைத்துள்ளார். ஜூலை 7, 2025 அன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் 34 நாட்களுக்குள் 100 தொகுதிகளை உள்ளடக்கிய 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து 52 லட்சம் மக்களை நேரடியாக அணுகியுள்ளது. இதன் மூலம் அவர் தனது 100வது தொகுதியான ஆற்காட்டை பார்வையிட்டு ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளார். ஆற்காடு வேலூர் மாவட்டத்தில் அமைந்த ஒரு முக்கியமான தொகுதியாகும். இது விவசாயம் மற்றும் சிறு தொழில்களை சார்ந்த மக்களின் பெரும் கூட்டத்தை கொண்டுள்ளது. இந்த பகுதியில் அவர் மக்களிடம் நேரடியாக உரையாடி அவர்களது பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை சூழலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்தார். இந்த யாத்திரை சிறப்பு வடிவமைக்கப்பட்ட பஸ்ஸில் நடைபெற்று 1,50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், தொழிலாளிகள், மீனவர்கள் மற்றும் பிறருடன் நேரடியாக உரையாடி அவர்களது பிரச்சனைகளான வேலைவாய்ப்பு இல்லாமை, விலைவாசி உயர்வு மற்றும் முறிந்த வாக்குறுதிகளை எடுத்துரைத்துள்ளது. இதன் விளைவாக ஆற்காடு உட்பட பல பகுதிகளில் ஏராளமான மக்கள் ஆதரவு அளித்து ஏஐஏடிஎம்கேவின் அடிப்படையை வலுப்படுத்தியுள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் உரைகள் மற்றும் சாலை பயணங்கள், தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்துள்ளன. வெயில் மற்றும் மழையை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள் உட்பட அவரது பேச்சை கேட்க நீண்ட நேரம் காத்திருந்தனர். குறிப்பாக ஆற்காடு போன்ற பகுதிகளில் அவரது வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த யாத்திரை எதிர்க்கட்சிகளில் இருந்து பெரிய அளவிலான கட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி ஏஐஏடிஎம்கேவின் செல்வாக்கை மேலும் அதிகரித்துள்ளது. ஆற்காட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் அவரது தலைமைக்கு புதிய உயரத்தை தந்துள்ளது.